ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் பார்த்திங்க அப்படின்னா எந்த பேக்கரிலையுமே கிடைக்காது. ஏன்னா இது நம்ம வீட்டிலையே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு இன்றைக்கி நம்ம ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். நம்ம சட்னிக்கு அரைக்கக்கூடிய பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். ஒரு டம்ளரோ ஒரு பவுல் நிறையாவோ நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதில் 3/4 கப் அளவுக்கு தான் நம்ம சர்க்கரை எடுத்துக்கணும். இப்போ ஜீனி எடுத்தாச்சு. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சிங்க அப்படின்னா தான் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி அரைப்படும். இப்போது நல்லா அரைச்சாச்சு. இதை இப்போ நம்ம சலடை வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிடுவோம். சலடை வச்சு ஜலிச்சாதான் பார்த்திங்கன்னா ஸ்வீட் வாயில் வச்ச உடனே நல்லா கரையும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் நமக்கு. அவ்வளோதான். இதை அப்படியே சலிச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் திரும்ப வேணும்னாலும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கீழே போட்டுடலாம். இதில் நம்ம நெய் சேர்த்துக்கிறோம். நெய் சேர்த்துட்டு நம்ம சலிச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த மாவை பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துடுறோம். நம்ம எடுத்த எல்லா பொட்டுக்கடலையுமே நம்ம அரைக்கலை. அதுலேருந்து பாதி அளவு அரைச்சதில் பாதி அளவு மாவு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மிச்ச மாவை நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு அடைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நெய்யில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இந்த மாதிரி வந்துடும். அதில் லைட்டாக பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கணும். இதை பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. கட்டியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த கரண்டியை வச்சு நம்ம அமுக்க பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்ல சேஃப் வந்துடும். இதை நீங்கள் உருண்டையாக பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம். இல்லை அப்படியே நான் எடுத்து சாப்பிட்றேன் அப்படியே சாப்பிட்லாம். ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஒரு மூடி வச்சு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். மைசூர் பாக்கு மாதிரி நீளமாக நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னாலும் நீளமாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மாவை ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி வச்சுருங்க. சூடோடு வைக்கும்போது அது அப்படியே டைட்டாக நமக்கு நின்றுக்கிறோம். இப்போது இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம வச்சுட்டோம். இப்போது ஒரு கத்தி எடுத்து இதை நம்ம நல்லா கட் பண்ணி வச்சுருவோம். இந்த மாதிரி நீளமாகவே ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணிடுங்க. இதை கட் பண்ணிட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் சூப்பராக இருக்கும். இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம பிளேட்டில் இருந்து இந்த ஸ்வீட்டை எடுக்க முடியும். இப்போ எடுக்க முடியாது. இப்போ ஒரு 15-20 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ஆறிடுச்சு. நம்ம அரைச்ச மிச்ச மாவு இருக்குது பாருங்கள், அதை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இதே மாதிரியே இன்னொரு நாள் நம்ம ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா அப்படியே மாவு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஸ்வீட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கிடுவேன். குட்டி ஷேப்லையும் கட் பண்ணுவேன், நீளமான ஷேப்லையும் கட் பண்ணுவேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கட் பண்ண ஒரு பீஸ் எடுத்து நம்ம வச்சுருக்கிற அந்த மாவு இருக்குது பாருங்கள், ஏற்கனவே அரைச்ச அந்த பொட்டுக்கடலை ஜீனி மாவில் அப்படியே லைட்டாக போட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்வீட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். ஸ்வீட் ஹோம் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.